வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம மல்லி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது முழுக்க நல்லெண்ணெயில் செய்கிறது. ஸோ உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது இதயம் மந்த்ரா நல்லெண்ணெய். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்து வறுக்க ஆரம்பிங்க. மல்லி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும். நல்லா வறுத்திங்கன்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துருங்க. வறுத்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிங்க. சீரகம் சோம்பெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். 2லேருந்து 4 காஞ்ச மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இதை முதல்ல இப்படியே ட்ரையாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். இதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி ஊற்றி அதையும் சேர்த்து அடிச்சுக்க போகிறோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை நான் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேருங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் வறுப்பட்டதும் ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். பூண்டை நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா குழம்புக்குள்ள அதை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துக்கோங்க. பொடி அப்படியே எண்ணெயிலே பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்துருங்க. வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இதோட 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ண போகிறோம். இதோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி. இதை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். மல்லி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.